Hello everyone, welcome back to my channel. Today என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு எப்படி ஒரு போஸ்ட்டை வந்து நம்ம பூஸ்ட் பண்றது அண்ட் அந்த பூஸ்டிங் பண்றது நல்லதா கெட்டதா அண்ட் அதனால உங்களோட கம்பெனிக்கு growth இருக்கா அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பூஸ்ட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். பட் அதை பூஸ்ட் பண்ணுறது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியோட அந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும். அதுக்கு நிறைய பீப்புள் வந்து விசிட் பண்ணுவாங்க, அதுக்கு உங்களுக்கு நிறைய மெசேஜஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு லீட்ஸ் ஃப்ளோ வந்து இம்ப்ரூவ் ஆகும். பட் இதை மட்டும் நீங்கள் பூஸ்டிங் மட்டுமே பண்ணி அதை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீங்கள் ஆட்ஸ் மேனேஜரில் ப்ராப்பராக ஆட் ரன் பண்ணிவிட்டு பூஸ்டிங் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடட் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ வாங்க எப்படி பூஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட கம்பெனி பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்டில் கீழே இங்கே மெட்டா பிஸ்னஸ் சூட் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஸோ நம்ம இப்போ வந்து மெட்டா பிஸ்னஸ் சூட் அப்படிங்கிற அந்த டூல்குள்ளே நம்ம வந்தாச்சு. இதில் நீங்கள் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட் அப்படிங்கிற டூல்குள்ளே நீங்கள் போட்டிருக்க எல்லா, அதாவது எவ்ரிடே நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த கண்டென்ட் எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். எந்த டே நீங்கள் பப்ளிஷ் பண்ணீங்க, ஸோ அதோட ஸ்டேட்டஸ் என்ன, ரீச் என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல ரீச் இருக்கிற மாதிரி ஒரு கான்டென்ட் எடுத்துட்டு நீங்கள் வந்து அதை பூஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் இன்ஸ்டாகிராமோ அவங்களோட எஃபி பேஜோட கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டாவில் நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிற கான்டென்ட் கூட இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். பட் நான் அதை பண்ணல. ஸோ அதனால எனக்கு வந்துட்டு இங்கே எஃபி மட்டும்தான் எனக்கு காட்டுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பர்டிகுலராக இந்த ஒரு போஸ்ட்டை நான் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா நான் அங்கே இருக்க அந்த பூஸ்ட்டை நான் கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் தென் எனக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஷோ ஆகுது. இந்த பேஜ் ஷோ ஆனோடனே இங்கே டாப் ரைட்டில் எனக்கு என்ன ஆட் அக்கௌண்ட் வேணுமோ அந்த ஆட் அக்கௌண்ட் நான் சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் இது இந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து நான் பூஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு என்ன ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறத நான் இங்கே சூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய மெசேஜஸ் வேணும் இந்த பர்டிகுலர் போஸ்ட்ல இருந்துன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணணும். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் யுவர் கோல். ஓகேவா? நான் இங்கே வந்து கெட் மோர் மெசேஜஸ் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன பண்ணுன்னா FB will try to show it to people who are more likely to send me the message. ஓகேவா? அதுக்கு தான் வந்து FB இப்போ ட்ரை பண்ணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் நீங்கள் பூஸ்ட் பண்ணுறதுல. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பார்த்தீங்களா இது கனெக்ட் பண்ண சொல்லுது. ஸோ இது நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ தட் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே டேரெக்டாகவும் நீங்கள் லீட்ஸ் வந்து வர வச்சுக்கலாம். பட் மேக்ஸிமம் ட்ரை டு கோ வித் இன்ஸ்டாகிராம். பிகாஸ் ஒரு ப்ரொஃபைலில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கிறப்போ உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலில் உங்களுக்கு மெசேஜஸ் வந்து வரப்போ கன்வர்ஷன் வந்து ஈஸியாக இருக்கும். எவ்ரி ஒன் எதுக்காக இந்த பூஸ்ட் பண்ணுறாங்கன்னா அல்டிமேட்டாக ஒரு சேலோ இல்லை லீடு கன்வெர்ட் ஆகுறதுக்கோ தான். அது குவாலிஃபைடாக வரணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வாங்குங்க மேக்ஸிமம். ஏன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்பேமிங் நிறையா நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் ஹியர். இன்கேஸ் நீங்கள் வந்து ஹைரிங் பற்றின ஆட் ஏதாவது நீங்கள் ப்ரொமோட் பண்ணீங்கன்னா இதை நீங்கள் வந்து ஆன் பண்ணணும். பட் நம்ம இது ஹைரிங் கிடையாது. நெக்ஸ்ட் ஆடியன்ஸ் செக்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு என்ன ஆடியன்ஸ் வேணுமோ இதை இங்கே நான் ப்ராப்பராக வந்து நான் சூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு என்ன மாதிரியான ஆடியன்ஸ் வேணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் இங்கே ப்ராப்பராக நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி ஏஜ், ஒரு உமன் மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்களா, மென் மட்டும் டார்கெட் பண்ணுறீங்களா, நான் சொன்ன மாதிரி அந்த ஏஜ் நீங்கள் பர்டிகுலராக பார்த்துக்கணும். அது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சேவ் பண்ணி இந்த பர்டிகுலர் ஆடியன்ஸை நீங்கள் வந்து சேவ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இங்கே பட்ஜெட் வந்து செட் பண்ணோம். ஸோ மினிமமாக வந்து 7 டேஸ்க்கு வந்து 700 rupees இஸ் அ டீசென்ட் பட்ஜெட். ஸோ இதை நான் வந்து ஓகே பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த டேட் ஸ்டார்ட் டேட் என்னைக்குன்னு சொல்லி அதுவே இது பண்ணிக்கோ. இன்கேஸ் நீங்கள் ஷெடியூல் பண்ணனாலும் இதை நீங்கள் டுமாரோ போட்டிங்கன்னா அது ஷெடியூல் ஆகிடும். ஓகேவா? ஸோ பூஸ்டிங்லேயும் ஷெடியூல் பண்ணுற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. அண்ட் ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து பிகாஸ் நான் டுமாரோ போட்டுக்கிறனால நீங்கள் ஷெடியூல் கேட்குது. பட் இன்றைக்கே நான் ஸ்டார்ட் டேட் போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ இங்கே வந்து லான்ச் வந்து காட்டும். ஓகேவா? ஸோ இங்கே நான் சப்மிட் பண்ணிட்டேன்னா ஆட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பூஸ்டிங் போஸ்ட் வந்துட்டு டன். இதுக்கப்புறமா இந்த ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரன் பண்ணியிருக்க எல்லா பூஸ்டிங் போஸ்ட்டுமே இருக்கும். அந்த பூஸ்டிங் போஸ்ட்ஸில் வந்து எந்த மாதிரியான ரீச்சு, உங்களுக்கு எவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதோட கிளிக்ஸ் எவ்வளோ இருக்குது, அது எல்லாமே வந்து உங்களுக்கு அங்கே ஒரு ஸ்மால் ஓவர்வியூ மாதிரி உங்களுக்கு காட்டும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த பூஸ்ட் போஸ்ட்டில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் மெத்தட். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களோட எனி போஸ்ட் வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இது மட்டுமே பண்ணிங்கன்னா
உங்களோட பிஸ்னஸ் க்ரோ ஆகுமா அப்படின்னா 100% அது கிடையாது. ஏன்னா நீங்கள் நான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்கிற மாதிரி இது வந்து ஒன் ஆஃப் த டூல் தான், ஓகேவா? பூஸ்டிங் அ போஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் தான். பட் இதை மட்டுமே வச்சு உங்களால் க்ரோ பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், தேங்க்யூ, பை.